வணக்கம். இந்த வீடியோவில் புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பொடியை ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், நல்லா அந்த தனியாக எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதப்போ ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா கருகி போயிடும். அதனால் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுப்பட்டதும் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு தான் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அடுப்பை வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எள்ளு சேர்க்கும்போது, அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இதை நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை அதே கடாயில் நான் வந்துட்டு ஒரு 7-8 பீஸ் புளி எடுத்திருக்கேன். அதோடைய நரம்பு காம்பெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக. அதையும் இதே கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலைன்றதுனால கொஞ்சம் நேரம் நான் மிதமான தீயில வச்சு சூடு பண்ணிக்கிறேன். இது சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் லேசாக வறுப்பட ஆரம்பிக்கும் போது உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்துட்டு சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும். அதனால் இது ரெண்டும் லேசாக வறுப்பட ஆரம்பித்ததும் நம்ம உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. நான் அடுப்பை லோ ஃப்ளேம்கில் மாற்றிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்துட்டு இந்த கடாயோட சூட்டுலேயே நல்லா பொரிஞ்சிடும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து நல்லா வெயிலில் காய வச்ச கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா கரகரப்பாக அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடி வந்துட்டு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கட்டும். இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கடுகு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது கூடலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டா புளியோதரை பொடி சிம்பிளாக தயாராகிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போது சாதம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்தா சிம்பிளாக புளியோதரை சாதம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம வந்துட்டு சாதமும் 1 கப் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போது கலந்து காட்டுறேன். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம போட போகிற அந்த புளியோதரை பொடி வந்துட்டு டக்குன்னு கலர் மாதிரி கருகுனா மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாதம். லைட்டாக கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு உடனேவே நம்ம சாதத்தை சேர்த்துடணும். சாதத்தை சேர்த்து இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டால் புளியோதரை சாதம் சிம்பிளாக தயாராகிடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக நல்லாயிருக்கும். இந்த புளியோதரை சாதம் பொடியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.